8th Max exercise 4.1 first sum பார்க்கலாம். Fill in the blanks. If 30% of x is 150 then x is அதாவது xங்கிறது ஏதோ ஒரு நம்பர், அதோடைய 30% வந்து 150. அப்போ அந்த x என்னது? அப்போ 30% of xங்கிறத நாம எப்படி எழுதுறோம்னா 30%ங்கிறத 30/100 எழுதணும். 30% of xனா 30 into x, 30% into x. இப்போ x போட்டுக்கிறோம். 150 equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க, 150 கொடுத்துருக்காங்க. இப்போ x equal to 1/50. இங்கே வந்து 30/100 வந்து அங்கே ரெசிப்ரோக்கலாக போகும். அப்போ 100/30 ஆகும். இங்கே 0க்கும் 0க்கும் கட் கொடுக்கும். இங்கே 3க்கும் 150க்கும் கட் கொடுத்தா 50 வரும். 5 3s are 15 0. சரிங்களா? அப்போ 50 into 10 500. அப்போ x உடைய வேல்யூ என்னன்னா 500. அடுத்து செகண்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 minutes dash percent to an hour. அதாவது 2 minutesல எத்தனை percent hour இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த percent என்னன்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்னி வச்சுக்கிறோம். 1 ஹவருக்கு 60 minutes. அப்போ எக்ஸ் percent ஆஃப் 1 ஹவருங்கிறத 60 minutes ஆகும். அப்போ எக்ஸ் percent ஆஃப் 60 minutes ஈக்குவல் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2 minutes கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் percentங்கிறத x/100, x% of 16 x into 60, x% into 16 அர்த்தம். இப்போ இங்கே இன்ச்சு போட்டு 60 போட்டுக்கிறோம். equal to 2. இப்போ இங்கே 0க்கும் 0க்கும் கட் கொடுத்துறோம். 6/10 இருக்குது. அந்த பக்கம் ரெசிப்ரோக்கலாக போகும்போது 10/6 போகும். 1 2s are 2, 2 3 2s are 6. இப்போ 10/3ங்கிறத நாம் வந்து டிவிஷன் பண்ணுறோம். 10/3னா 10 3 3s are 9, மீதி 1. இப்போ அதை எப்படி எழுதுறோம்னா டிவைட் இங்கே வந்து 3 டிவைடட் போடுறோம். கோஷன்ட்டை இங்கே போடுறோம். இதெல்லாம் டிவைட் பண்ணுறப்போ 3 போடுறோம். மேலே ரிமைண்டரை போடுறோம். இப்போ 3 into 1/3% வரும். இதான் எக்ஸோடைய பெர்சன்டேஜ்.